أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن كان للرحمن ولد فأنا أول العابدين. سبحان رب السماوات والأرض رب العرش عما يصفون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வந்தோம். அதனுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் குறைஷி மக்கள் வெகுவாக வெகுண்டெழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தஅவத்தை மறுக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியையும் அந்த மக்கள் மறுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியையும் அவர்கள் மறுத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியையும் அந்த மக்கள் மறுத்தார்கள் என்று வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்து பின்பு நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நாளை மறுமை நாளையில் கிடைக்கப் பெறுகின்ற நல்லவர்களுடைய சன்மானங்கள், தீயவர்களுடைய தண்டனைகள், இவைகளை பற்றியும் சொல்லி முடித்துவிட்டு இப்போது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவனை பற்றிய வல்லமையின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று உபதேசம் செய்கின்றான். இந்த உலகத்தில் எத்தனை நபர்கள் எத்தனை வகையான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார்களோ, பிரச்சனை வகை வகையாக இருக்கலாம், ஆனால் ஒட்டுமொத்தத்திற்கும் ஒரே தீர்வாக இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பது, முதலில் உங்களை படைத்த இறைவனை நம்புங்கள், மிக ஆழமாக நம்புங்கள். அவன் எப்படி அவனை அறிமுகப்படுத்துகின்றானோ அதன் அடிப்படையில் நம்புங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபிமார்களும் நம்பியதை போன்று அல்லாஹை நீங்கள் நம்ப துவங்கிவிட்டால் உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் இடது கையால் தட்டிவிட்டு சென்று கொண்டே இருப்பீர்கள். உங்களுக்கு அதில் எந்த விதமான கஷ்டமும் நஷ்டமும் தெரியாது. ஒருவர் வேலை இல்லை என்று சொல்கிறார், ஒருவர் பரக்கத்தில்லை என்று சொல்கிறார், ஒருவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் வீட்டில் தங்கவே மாட்டேங்குது என்று சொல்கிறார், ஒருவர் தங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய பேச்சை கேட்பதே இல்லை என்று சொல்கிறார். என்னென்னமோ எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், அல்லாஹ்வை நம்பக்கூடிய முறைப்படி நம்பி அவன் எப்படி வாழச் சொல்கின்றானோ அதன் அடிப்படையில் ஒரு அடியார் தன்னை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே அவருடைய பிரச்சனையினுடைய ஒட்டுமொத்தத்தையும் நீக்கிவிடும் என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக பேசி காட்டுகின்றான். புல் நபியே, இந்த மக்களிடத்தில் நீங்கள் கூறுங்கள். இப்போ 81வது வசனத்திலிருந்து சூராவினுடைய இறுதி வரை 89வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களுடைய தர்ஜுமாவை பாருங்கள். புல் நபியே, நீங்கள் அந்த மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன்கான லிர்ரஹ்மானி வலது, ஒருவேளை அர் ரஹ்மானுக்கு குழந்தை என்று ஒருவன் இருந்திருந்தால், குழந்தை என்று ஒருவர் இருந்திருந்தால், ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன், அப்படி அந்த குழந்தையை வணங்குபவரில் நான் தான் முதலாமவனாக இருந்திருப்பேன். ஆனால் இல்லையே, நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளின் குமாரர் என்கிறீர்கள், அவதாரம் என்கிறீர்கள், வானவர்களை பிடித்துக் கொண்டு அல்லாஹுடைய பெண்மக்கள் என்கிறீர்கள். உண்மையாகவே ஒருவேளை அர் ரஹ்மானுக்கு குழந்தை இருந்திருந்தால் ஃபஅன அவ்வலுல் ஆபிதீன், அல்லாஹுக்கு வணங்கக்கூடியவனில் கட்டுப்படக்கூடியவர்களில் இந்த விஷயத்தில் நான் தான் முதலாவனாக இருந்திருப்பேன். ஆனால் சுப்ஹான, அவன் மகா தூய்மையானவன். இப்படிப்பட்ட எந்த விதமான பலவீனங்களில் விட்டும் அவன் தூய்மையானவன். ரப்பிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியினுடைய இரட்சகனவன். ரப்பில் அர்ஷி அம்மா யசிஃபூன், அர்ஷினுடைய ரப்பாகும் அவன். அர்ஷுக்கு இரட்சகனாக அவன் இருக்கின்றான், இறைவனாக அவன் இருக்கின்றான். அம்மா யசிஃபூன், எந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு கற்பனை செய்து கொண்டிருக்கிறீர்களோ இந்த கற்பனைகளை விட்டு அப்பாற்பட்டவன், தூய்மையானவன் என்று அல்லாஹு தஆலா அவனை பற்றி அவனுடைய வல்லமையை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறுகின்றான், ஃபதர்ஹும், நபியே அவர்களை நீங்கள் விட்டு விடுங்கள், விடுங்க. என்ன பேசுறாங்களோ பேசட்டும், என்ன செய்கிறாங்களோ செய்யட்டும், அவர்களுடைய வழியிலேயே அவர்களை விடுங்கள். ஃபதர்ஹும் யஹூது, அவர்களுடைய செயல்பாடுகளிலேயே அவர்கள் மூழ்கி போகட்டும்.
வயல்அபு, இன்னும் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கட்டும். இந்த தீன், இந்த மறுமை நாள், இந்த ஆகிரத், இந்த குர்ஆன், இந்த நபி முஹம்மத், அல்லாஹ், எந்த சீரியஸ்னஸும் இல்லை இதை பற்றி. இவையெல்லாம் என்னமோ ஒரு விளையாட்டுக்கு நாம படைச்சிருக்கிற மாதிரி, சூரியன் காலையில் உதிப்பதும் மாலையில் மறைவதும், சந்திரன் வருவதும் மறைவதும், இந்த எல்லா விஷயங்களையும் இவர்கள் விளையாட்டாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வயல்அபு, விளையாடட்டும். அவர்களுடைய விஷயங்களிலேயே அவர்கள் மூழ்க, அவர்களை விட்டுவிடுங்கள், விளையாட விடுங்கள். ஹத்தா யுலாகு யௌமஹுமுல்லதி யூஅதூன், அவர்களுக்கென்று வாக்களிக்கப்பட்ட அந்த தினத்தை அவர்கள் சந்திக்கும் வரை அவர்களை விளையாட விடுங்கள். அவர்களுடைய விஷயங்களிலேயே அவர்களை மூழ்க விடுங்கள். ஆனால் வஹுவல்லதி ஃபிஸ் ஸமாஇ இலாஹு, வானத்தின் இலாஹும் அல்லாஹ்தான். வஃபில் அர்தி இலாஹ், பூமியின் இலாஹும் அல்லாஹ்தான். பூமிக்கும் அவன்தான் இலாஹ், வானங்களுக்கும் அவன்தான் இலாஹ். வஹுவல் ஹகீமுல் அலீம், அவன் ஞானம் நிறைந்தவனாக, முழுமையான அறிவு பெற்றவனாக, அனைத்து விஷயங்களையும் அறிந்தவனாக அவன் இருக்கின்றான். மேலும் வதபாரக்கல்லதி லஹு முல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா, மேலும் அவன் எப்படிப்பட்டவன் என்றால், வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம், அரசாட்சி அவனுக்குத்தான் சொந்தம், அவனிடத்தில் தான் இருக்கின்றது. வமா பைனஹுமா, வானங்கள் மற்றும் பூமிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுடைய ஆட்சி அதிகாரமும் அவனுக்குத்தான் இருக்கிறதே. அப்படிப்பட்டவன் பரக்கத் பொருந்தியவனாக இருக்கின்றான். வதபாரக, அவன் மாட்சிமை நிறைந்தவன், பரக்கத் பொருந்தியவன். வஇந்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத் நாளினுடைய பூரணமான அறிவு, அது எப்போது நிகழும், எப்படி நிகழும், எந்தெந்த மாதிரி நடக்கும், இவற்றை பற்றிய முழுமையான ஞானம், அறிவு வஇந்தஹு, அவனிடத்தில் தான் இருக்கின்றது. வஇலைஹி துர்ஜஊன், ஆனால் நன்கு மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக, கண்டிப்பாக, சத்தியமாக அவன் பக்கம் நீங்கள் திருப்பப்படுவீர்கள். இந்த ஒன்றை நீங்கள் ஆழமாக நினைத்தால் இந்த உலகத்தை ஒரு விஷயமாகவே நீங்க நினைக்க மாட்டீங்க. மறுமை மறுமை மறுமை, நாம் அல்லாஹ்வின் முன்னால் நிறுத்தப்படுவோம் என்ற நம்பிக்கை குறைய குறையதான் மனிதர்களுடைய பாவங்கள், உலகத்தினுடைய பிரச்சனைகள் பெரிதாக தெரிவது. ஆக பெரிய பிரச்சனை ஒவ்வொரு மனிதர்களும் சந்திக்க போகும் தினம் மறுமை தினம். இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலேயே மிகப்பெரிய பிரச்சனை. அன்று வரை அது போன்ற ஒரு பிரச்சனை இந்த உலகம் சந்தித்திருக்காது, சந்தித்ததும் இல்லை இதுவரை. அவ்வளோ பெரிய பிரச்சனையை ஒவ்வொரு மனிதர்களும் சந்திக்க இருக்கின்றோம். அந்த பிரச்சனைக்குரிய தினத்தில் ஒரு மனிதர் நிதானத்தோடு சாந்தமானவராக, அமைதியாக இருக்க வேண்டுமானால் அவர் அல்லாஹுக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட அடியார்களில் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த ஜமாத்தில் நம் அத்தனை நபர்களையும் சேர்த்தருள் புரிவானாக. இப்போது அல்லாஹ் அதைத்தான் பேசுகின்றான். வலா யும்லிகுல் லதீன யதுஊன மின் தூனிஹி ஷஃபாஅ, எவற்றையெல்லாம் அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் கடவுள்களாக அழைத்தீர்களோ, நீங்கள் கடவுளுக்கு இணை தெய்வங்களாக, துணை தெய்வங்களாக அழைத்தீர்களோ, அவர்களால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்துவிட முடியாது. அவர்களுக்கு உங்களின் மீது எந்த ஆதிக்கமும் இல்லை. அவர்கள் உங்களை சொந்தம் கொண்டாடவும் முடியாது, நீங்கள் அவர்களை சொந்தம் கொண்டாடவும் முடியாது. இல்லா மன் ஷஹித பில் ஹக்கி வஹும் யஅலமூன், இந்த உலகத்தில் உண்மையான சத்திய மார்க்கத்தை சத்தியம் என்று ஏற்றுக்கொண்டு எவர்கள் அதன் அடிப்படையில் விளங்கி நடந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஷஃபாஅத் செய்வதற்கு அனுமதி அளிப்பானே. அப்படிப்பட்டவர்களை தவிர வேறு யாரும் நிம்மதியாக அன்றைய நாளில் இருந்துவிட முடியாது. இப்போது அல்லாஹு தஆலா மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்க சொல்கின்றான். நபியே, அவர்களிடத்தில் கேளுங்கள். வலஇன் ஸஅல்தஹும் மன் ഖலகஹும், அவர்களை படைத்தவன் யார் என்று அவர்களிடத்தில் கேளுங்கள். உறுதியிட்டு சொல்வார்கள், யகூலுன்னல்லாஹ், அல்லாஹ் தான் எங்களை படைத்தான், இறைவன் எங்களை படைத்தான், கடவுள் ஒருவர் இருக்கிறார். எல்லோரும் பேசுவார்கள், வார்த்தைக்கு வார்த்தை கடவுள் இருக்கிறார், இறைவன் இருக்கின்றான் என்று சொல்லிட்டு, ஆனால் இணைகளை உருவங்களை வடிக்கிறார்கள், கடவுளுக்கு மனைவிமார்களை சேர்க்கிறார்கள், பிள்ளைகளை கொண்டு வந்து ஜாயின் செய்கிறார்கள். பின்பு எப்படி இந்த உறுதியான கொள்கையில் இருந்து அவர்கள் திருப்பப்படுகிறார்கள்? இறைவன் ஒருவன் தான் படைத்தார், உங்களை ஒருவன் படைத்தது. சூரியனை வேறு ஒருவனா படைக்கப் போகின்றான், அதையும் அவன் தான் படைத்தார். சந்திரனை வேறு ஒருவனா படைக்கப் போகின்றான், உங்களை படைத்தவன் தான், அதையும் படைத்தார்.
இந்த உலகம் முழுக்க இந்த பிரபஞ்சத்தை அவன் ஒருவன் தான் படைத்தான் என்பதை உங்களுடைய மனதும் உங்களுடைய அறிவும் மிக தெளிவாக சொல்லி இருக்கும் போது பின்பு எப்படி நீங்கள் இங்கிருந்து திருப்பப்படுகிறீர்கள்? வகீலிஹி யா ரப்பி இன்ன ஹாஉலாஇ கௌமுல் லா யுமினூன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா செய்து பின்பு கடைசியில் அவருடைய ரப்பிடத்திலே முறையிட்டார். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்த ரப்பிடத்தில் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டார்கள். யா ரப், என் ரப்பே, இன்ன ஹாஉலாஇ கௌமுல் லா யுமினூன். இது என்னுடைய சமூகம், நம்பிக்கை கொள்ளாத சமூகம். இந்த குறைஷி மக்களை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்பிக்கை கொள்ளாத இந்த சமூகம். இப்போ அல்லாஹ் தஆலா பதிலளிக்கின்றான், ஃபஸ்ஃபஹ் அன்ஹும். அவர்கள் விஷயத்தில் அப்படியே நீங்கள் விட்டுவிடுங்கள், அதை அப்படியே விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ஃபஹ் அன்ஹும், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் நார்மலா இருங்க, நீங்க அப்படியே விட்டு விடுங்கள். அவர்கள் எதை பேசினாலும் என்ன முரண்டு பிடித்தாலும் அவர்கள் வாய்க்கு வந்தபடி என்னவெல்லாம் தெரிந்ததை தெரியாததை அரைகுறையாக நுனிப்புள் மேய்ந்து கொண்டதை என்னவெல்லாம் பேசுவார்களோ பேசட்டும். வகுல் சலாம், நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, எல்லாம் ஓகேப்பா, சலாம் முடிஞ்சு போச்சு, முடிச்சிருங்க. அவர்கள் பேசுவார்கள் மணிக்கணக்கில், நீங்க சலாம் சொல்லிட்டு கடந்துருங்க. வகுல் சலாம், அப்படியே விட்டுட்டு போங்க, சலாம் முடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க. ஃபஸௌஃப யஅலமூன், அவர்கள் யார், என்ன, எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறார்கள் என்ற எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அவர்களே அதை விளங்கிக் கொள்வார்கள். மறுமை நாள் வரும்போது, அவர்களுடைய சக்கராத் அவர்களுக்கு வரும்போது, தான் என்ன செய்தோம், எப்படியெல்லாம் நாம் ஒன்றை பேசிவிட்டு மாற்றி பேசினோம், என்னென்ன செய்தோம், எப்படி மறுத்தோம், எல்லாவற்றையும் அவர்களே புரிந்து கொள்வார்கள், விளங்கிக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா 81வது வசனத்திலிருந்து 89வது வசனம் வரைக்கும் சொல்லி முடிக்கின்றார். இத்தோடு சூரத்து ஸுஹ்ருஃப் முடிகின்றது. இந்த 9 வசனங்களுடைய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.